ரீசெண்டாக நம்மளை வந்து ஜி தமிழா தமிழர் ஷோ பேச கூப்பிட்டுருந்தாங்க. சரி அதை போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு போயிருந்தா அங்கே வந்து நம்மளுக்கு பெருசாக வந்து அதில் ஸ்கோப் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருந்தாங்க, சின்ன சின்ன நாலேஜஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டோம். என்னடா இது நம்ம எல்லாமே பண்ணுறோம், விவசாயம் பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், சினிமா ட்ரை பண்ணுறோம், நம்மளுக்கு பிடிச்ச விஷயமாவே பண்ணுறோம், ஆனால் நம்மளால சக்ஸஸ் ஆக முடியலையா அப்படின்ற வருத்தம் வந்து ரொம்பவே ஓவர் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நம்ம மிடில் கிளாஸாக இருக்கிறதுனால தான் நம்மளால பண்ண முடியலையோ, தேவையில்லாமல் பெருசாக ஆசைப்பட்டுக்கணும், இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. என்னதான் நான் வந்து பாசிட்டிவா திங்க் பண்ற கேரக்டரா இருந்தாலும் ஒரு சில டைம்ல இந்த நெகட்டிவ் விஷயமெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ள வரும் இல்லையா? இதெல்லாம் வந்து எப்படா ஓவர் கம் பண்றது அப்படின்னு யோசிக்கிறதுக்கே எனக்கு 10 நாள் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலரா பேசும் இல்லையா, அவங்க கிட்ட பேசி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் நிறைய மூவி பார்க்கறது, அதுக்கப்புறம் சாங்ஸ் கேட்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணி பார்த்தாச்சு. அப்பயுமே வந்து இதுல இருந்து ஓவர் கம் பண்ணவே முடியல.